பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, அதுவும் ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக கருப்பு கவுனி அரிசியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் துருவன தேங்காய், 1/2 கப் ப்ரௌன் சுகர், ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழத்தை மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ராவாகவே வச்சுக்கலாம். இதை நீங்கள் குக் பண்ணி எடுக்கிறதுனா கூட ஒரு பேனில் ஆட் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவுக்காக 1 கப் கருப்பு கவுனி அரிசி, அதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணி நல்லா சாஃப்டான டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான டோவாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு கொழுக்கட்டை மோல்டில் ஆட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னாலே கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் அது பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.